வெயிட் அ மினிட். ஸ்கிரீன் ஷேர் ஆகுதுல்ல மேம்? விசிபிளா இருக்குல்ல? எஸ் சார். சூப்பர் மேம். ரைட். ஸோ எல்லாத்துக்கும் இனிய காலை வணக்கம். ஆ மொத இங்க வந்திருக்க எல்லாருக்குமே வந்து நன்றி. ஃபர்ஸ்ட்டு இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அண்ட் பேட்ரியாட்டிசம் அப்படின்ற இந்த ஒரு பயிற்சி வந்து தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு இங்க வாய்ப்பு குடுத்ததுக்கு நான் உண்மையிலேயே பெருமைப்படுறேன். ஸோ இந்த மாரி ஒரு தலைப்பு ஒரு டிஃபரண்ட் கண்ணோட்டங்கள மனிதர்களுக்கு உருவாக்கும். ஸோ அது மாரியான இந்த தலைப்பு வந்து ரொம்ப மிகச்சிறப்பான ஒண்ணு. ஏன்னா, இங்க இப்ப இருக்க அ வளர்ந்து வர அந்த யங் ஜெனரேஷன்ஸ்க்கு இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அதே மாரி பேட்ரியாட்டிசம் இது 2மே வந்து அவங்களுக்கு தேவைப்படுற ஒண்ணு அப்டின்னே சொல்லலாம். ஸோ முதல்ல வந்து ஒரு அ சின்ன ஒரு ஸ்டோரி வந்து ஞாபகத்துக்கு வருது. இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்டின்றது. அதாவது என்னோட லைஃப்ல நடந்த ஒரு விஷயம் தான். அ இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்டின்றம்போது என்னுடைய அந்த பழைய நினைவுகள்லாம் எடுத்து பார்க்கும்போது, மேம் கூட வாசிச்சிருந்தாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வந்து ஷட்டில் கார்க் மேட்ச் அப்டின்றது. இதுல பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த 6, 7, 8 வகுப்பு படிக்கும்போது விளையாடணும் அப்டின்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த ஷட்டில் அப்டின்றது. ஆனா, இந்த 9த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது டெய்லி காலையில ஒரு 6 மணிலருந்து ஒரு 8 மணி வரைக்கும் நமக்காக ஒரு கிரவுண்டுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சுச்சு. அதுல தொடர்ச்சியா நான் விளையாண்டுட்டே இருந்தேன். ஆனா, நான் விளையாண்ட 300 நாளுமே நான் தோத்து தான் போனேன். ஆப்போசிட்ல ஒரு பையன் இருந்தான். அவன் நல்லா விளையாடக்கூடிய ஒரு பையன். அவன் கூட நான் டெய்லி விளையாடுறேன், தோக்குறேன், தோத்துக்கிட்டே இருக்கேன். பட் இருந்தாலும் வந்து தோத்தாலும் நம்ம மறுபடியும் எப்படியாவது ஜெயிக்கணும். ஜெயிக்கணும்னு சொல்லி விளையாட என்னுடைய ஸ்கில் அங்க வந்து டெவலப் ஆயிட்டே இருக்கு. அப்ப அதுல ஒரு விஷயம் நான் என் லைஃப்ல என்டையரா நான் கத்துக்கிட்டதே அங்க தான். எனக்கு அந்த ஸ்போர்ட்ஸ்ல தான் நான் வந்து என்னுடைய லைஃப்ல வந்து நெறைய விஷயங்கள அதுலருந்து கத்துக்கிட்டு தான் நான் வந்து யோசிச்சு பார்ப்பேன். ஓகே. அப்ப தொடர்ச்சியா நான் வந்து இவ்ளோ நாள் விளையாட தோக்க அந்த 301வது நாள், அடுத்து நான் ஒரு மேட்ச் ஜெயிக்க, அவன் ஒரு மேட்ச் ஜெயிக்க, இப்படி மாறி நாங்க வந்து ஜெயிச்சு விளையாடும்போது, அப்படியே ஸ்கூல்ல போய் அ மேட்ச் வந்து விளையாடுறேன். ஸ்கூல் மேட்ச். அப்ப அந்த ஸ்கூல் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 14 பேர தாண்டி அந்த ஃபைனல் போறேன். ஒவ்வொருத்தங்களா ஜெயிச்சு ஏன்னா அது இந்த 1 வருஷம் தொடர்ச்சியா விளையாண்டது. ரொம்ப எளிமையா ஹேண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சுருச்சு. விளையாண்டுகிட்டே இருக்கேன். ஃபைனல் வரைக்கும் போயாச்சு. ஃபைனல்ல ஆல்ரெடி டீம்ல இருக்க ஒரு பையன். இந்த டீம்ல இருக்க பையன் கூட விளையாடுறோம். அப்ப கூட மைண்ட்ல தோணுது. என்னடா டீம்ல இருக்க பையன் இருக்கான். நம்ம ஜெயிச்சுருவோமா? விளையாண்டுருவோமா? அப்படின்னு. இல்ல பரவால்ல நீ விளையாடு. விளையாண்டனா கண்டிப்பா நீ வந்து ஜெயிக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல இந்த பால் வர்றது தெரியுது. விளையாடுறேன், எடுக்கிறேன். மேட்ச் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணி முடிஞ்சிருச்சு. ஆனா முடிஞ்ச உடனே எனக்கு ஒரு சந்தோஷம். ஜெயிச்சுட்டோம் அப்படின்னு நான் நின்டுகிட்டு இருக்கேன். ஆனா அந்த டயத்துல அவன் ஜெயிச்சு முடிச்ச உடனே வேகமா என் பக்கத்துல வந்து கை குடுத்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போனான். அப்பதான் வந்து எனக்கு தெரிஞ்சுச்சு. ஏன்னா நம்ம அந்த அந்த டைம்ல தான் ஸ்போர்ட்ஸ் உள்ள வரும். ஒருத்தவன் டீம்ல ஜெயிக்கிறான் அப்டின்னா, அவன் வந்து இப்படி வந்து நமக்கும் வாழ்த்து சொல்லிட்டு போறான் அப்டின்னா, அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வந்து நான் அவன்ட்ட தான் கத்துக்கிட்டேன். ஆ இதே போல பேட்ரியாட்டிசம் எடுக்கும்போது 10த் படிக்கும்போது 2007 ஆ எல்லாத்துக்கும் தெரியும் T20 அப்போ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டா ஒரு வேர்ல்டு கப் வந்து ஜெயிக்கிறோம். மகேந்திர சிங் தோனியோட தலைமையில. அப்போ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த பிரைடுல அந்த டிவி ஃபைனல்ல பார்த்துட்டே இருக்கும்போது, நான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே ஜெயிச்ச உடனே "ஏ!" அப்படின்னு கத்திட்டு பயங்கர கோஷத்தோ அப்படியே எந்திரிச்சு, அப்படியே கட்டிப்புடிச்சு ஃப்ரெண்ட்ஸ் நானும் "ஜெயிச்சுட்டோம்டா" அப்படின்ற மாரி "நாடு ஜெயிச்சிருச்சுடா" அப்படின்னு. ஏன்னா அந்த சின்ன வயசுல அந்த மேட்ச்லலாம் தோத்துட்டாங்க அப்படின்னா, அந்த அதுக்கு முன்னாடி நடந்த 2004ல நடந்த மேட்ச் 2003ல நடந்த வேர்ல்டு கப்ல ஃபைனல் வரைக்கும் போயி தோக்கும்போது நமக்கு அப்படியே ஒரு ஃபீலிங்ஸ் வந்துரும். என்னடா தோத்துட்டாங்களே! நம்ம நாடு தோத்துருச்சே! அப்டின்ற மாரி இந்த ஃபீலிங்ஸ்லாம் வரும். இந்த சின்ன வயசுல பார்க்கும்போது நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களோட நினைவுகள யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா தோத்துட்டாங்க. நைட்லாம் ஒரு சில நேரம் இந்த ஒரு மணி நேரம் அதே நெனச்சுட்டு இருப்பேன். ஆமா. தோத்துட்டாங்களே! ஜெயிச்சிருக்கலாமே! அப்டின்ற மாரி அந்த மாரிலாம் வந்து தோணிட்டே இருக்கும். ஸோ இதுல இருந்து என்னோட நினைவுகள்லாம் வந்து இத எடுக்க முடிஞ்சுச்சு. இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அண்ட் பேட்ரியாட்டிசம் அப்டின்ற தலைப்புல. ஆ ஸோ ரொம்ப சந்தோஷம். ஆ ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்டின்றது ஆ ஃபேராவும் மனிதர்கள மதிக்கக்கூடிய அளவுல, அந்த இருக்க பிஹேவியர வந்து நம்ம வந்து எப்படி வந்து அ அங்க கையாளுறோம் களத்துல அப்படின்றத பொறுத்து இருக்கு. அதுல நமக்கு வந்து வெற்றியும் வரும்.
தோல்வியும் வரும். இத வந்து நம்ம சரியான ஏத்துக்கக்கூடிய மனநிலையில இருக்கணும். ஸோ ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இஸ் அ வென் யூ பிளே டூ வின், பட் நெவர் லாஸ் யுவர் வேல்யூஸ். உங்களுடைய வேல்யூஸ மட்டும் இழந்துறக்கூடாது அப்படின்றது அது மூலியமா தெரிய வருது. அதே மாரி பேட்ரியாட்டிசம், லவ், லாயல்டி, டிவோஷன்ஸ் ஆஃப் டு அவர் கண்ட்ரி, ஒன்ஸ் கண்ட்ரி. ஸோ அது வந்து நம்ம கண்ட்ரிய மட்டும் லவ் பண்றது இல்ல. நம்ம செய்றதும் ரொம்ப முக்கியம் கண்ட்ரிக்காக அப்படின்றது தான் இந்த பேட்ரியாட்டிசம் அப்படின்ற விஷயத்துல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் ஃபைனலா இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அண்ட் பேட்ரியாட்டிசம் இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சைக்கலாஜிக்கலா இதுல இருந்து என்ன நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் இன்னைக்கு எடுத்து வந்திருக்கேன். இதுல இந்த எமோஷனல் ரெகுலேஷன். எமோஷனல் ரெகுலேஷனுக்கு முன்னாடி நெறைய நேரத்துல அந்த ஸ்போர்ட்ஸ் பெர்சன்ஸ் எல்லாமே எமோஷனல் ஆகி இப்ப கிரிக்கெட்லாம் ஆடும்போது பார்த்தீங்கன்னா, பேட் எடுத்து அப்படியே தூக்கி ஒரு எறி எறிவாங்க. பேட் எடுத்து இப்படி பட்டுன்னு அடிச்சுட்டு போவாங்க. அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, அவங்களோட எமோஷன்ஸ் வந்து பயங்கர இதா இருக்கும். "ச்ச அவுட் ஆயிட்டோமே!" அப்படின்ற மாரி. இது வந்து இன்னொரு பாக்ஸிங் ரிங்ல உங்க எல்லாத்துக்கும் தெரியும். மைக் டைசன் அவரு. இதுக்கு முன்னாடி முகமது அலி இருந்தாரு. முகமது அலி அப்படின்றவரு ஃபுல்லா ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் உள்ள ஒரு பெர்சன். ஈஸியா டேக்கிள் பண்ணி, அதுக்காக பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணி ஜெயிச்சு வந்துகிட்டே இருந்தது. இப்போ வரைக்கும் பேர் நிலைச்சிருக்கக்கூடிய ஒரு மனிதர். மைக் டைசனும் அதே போல வந்தாரு. ஆனா ஒரு இடத்துல அவரு அவருடைய அந்த இயல்பு நிலைய இழந்துட்டாரு. பாக்ஸிங் ரிங்லயே அவர் அந்த 1 ரவுண்ட், 2 ரவுண்ட் வந்து நடந்து போயிட்டு இருக்கு. அதுல ஆப்போசிட்ல இவர் வந்து நிக்கும்போது ஹேண்ட்ஷேக் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்தோனே. ஹேண்ட்ஷேக் பண்ணும்போது அவர் இப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்து இப்படி பண்ணிட்டாப்ல. தலையில இப்படி ஒரு முட்டு முட்டிட்டாரு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல முட்டுனாரு. சரி ஓகே. 2வது ரவுண்ட்லயும் அது மாரி வம்பிழுத்தாரு. இவருக்கு அந்த எமோஷன் அப்படின்றது அப்படியே இது இருந்துகிட்டே இருக்கு. நம்மள கூட இவன் மதிக்காம இவன் நம்மள வந்து முட்டுறதா? அப்படியே அந்த எமோஷன் என்ன ஆகுது ஃபார்ம் ஆகி 3வது ரவுண்டும் போம்போது பயங்கர அந்த எமோஷன் வந்து ஹைஜாக் ஆயிருச்சு. அந்த எமோஷனல் ஹைஜாக் அப்படின்னா, ஆ அந்த கோவம்ன்றது வந்து அவங்களுடைய கண்ட்ரோல மீறி போயிருச்சு. இப்ப என்ன பண்ணிட்டாரு, அந்த 3 ரவுண்ட் வரும்போது, கை குடுக்குற அந்த வராட்டத்துல அப்படியே புடிச்சு அவர் தலைய காத கடிச்சுட்டாரு. மைக் டைசன் காத கடிச்ச உடனே, அவ்வளவுதான். அப்படியே எல்லாரும் என்ன பண்றதுன்னு யாருக்குமே தெரியல. என்னடா இவ்வளோ கோவத்துல ஒரு மனுஷன் காத கூட கடிப்பானா? அப்படின்ற மாரி அந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து ஏற்பட்டுச்சு. இதுதான் வந்து நம்ம வடிவேலு அவருடைய திரைப்படத்துல சில காமெடிகள்லாம் இந்த மாரி தான் வந்து எடுத்திருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல இந்த எமோஷனல் ரெகுலேஷன் நமக்கு என்ன சொல்லி தருது அப்படின்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த நிலையில நம்ம வந்து நம்மளுடைய இயல்பு நிலைய வந்து இழக்கக்கூடாது. நம்ம வந்து அங்க காமா இருக்கணும். ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்புக்கு அது ரொம்ப முக்கியம். நம்ம கண்ணோட்டங்கள மாத்தணும். இப்போ கண்ணோட்டங்கள மாத்தணும் அப்படின்றது, இப்ப அதுல வந்து ஒரு மேட்ச்ல வந்து நம்ம தோத்துட்டோம். இல்ல கிரிக்கெட்ல வந்து அவுட் ஆயிட்டோம். இப்ப வெளிய வரோம் அப்படின்னும்போது, ஓகே. நம்ம விளையாண்டோம். சூப்பரா தான் விளையாண்டோம். ஆனா நம்மளோட அவங்க நல்லா விளையாண்டாங்க. அப்படின்ற அந்த ஒரு பாசிட்டிவான அந்த பெர்ஸ்பெக்டிவ உருவாக்கணும் அப்படின்றது தான். 2வது ரெஸ்பெக்ட் ஃபார் ஆப்போனன்ட். மகேந்திர சிங் தோனி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வர யங்ஸ்டர்ஸ்ட்ட கூட அந்த T20ல விளையாடும்போது முடிச்ச உடனே, அங்க இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் கூப்ட்டு தனித்தனியா பேசுவாரு. அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள சொல்லிக் குடுப்பாரு. இப்படி வந்து நம்ம வந்து ஒரு ஆப்போனன்ட்ட மதிக்கணும் அப்படின்ற மாரி அவரு ஒவ்வொரு தடவையும் அத சரியா பண்ணிட்டே இருப்பாரு. அதே மாரி மேட்ச்ல அவரு தோத்துட்டு வெளிய வந்தாலும், அந்த இடத்துல வந்து அவர்ட்ட "என்ன சார் தோத்துட்டீங்க. அதுக்கு என்ன காரணம்?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆ சார் ஆ இந்தியா வந்து தோக்கல. ஆனா எங்களுக்கு வந்து ஒரு பாடம் கிடைச்சிருக்கு." அப்படின்ற மாரி அத ஒரு பாசிட்டிவா வந்து பேசுறக்கூடிய ஒரு மனிதரா இருப்பாரு. இதுல அந்த பேட்ரியாட்டிசமையும், ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பையும் அவரு எப்படி வந்து மேனேஜ் பண்றாரு அப்படின்றது இருக்கு. அப்ப அதுல என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஆ அந்த எம்பத்தி ஒண்ணு இருக்கும். மத்தவங்கள வந்து மதிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் எம்பத்தி இருக்க, அவங்க நிலையில இருந்து சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கும்போது, அங்க வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்றது. 3வது அக்செப்டன்ஸ். ஃபெயிலியர் இல்ல லாஸ். இந்த 2 விஷயங்களுமே வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். ஃபெயிலியர்லேருந்து அவங்க லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்றது ஒண்ணு. அதே மாரி வெற்றியிலருந்து சக்சஸ்ல இருந்தும் அவங்க லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்றது ஒண்ணு. இதுதான் அவங்க வந்து குரோத் மைண்ட் செட் வந்து குடுக்கும். இல்ல நான் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு இருந்தா, அங்க வந்து அவங்க அந்த ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்லயே அப்படியே உட்கார்ந்துருவாங்க. ஸோ குரோத் மைண்ட் செட்ட நோக்கி போக மாட்டாங்க. அக்செப்டன்ஸ் இல்லாத ஒரு விஷயத்து மூலமா இந்த குரோத் மைண்ட் செட் வராது அப்படின்றது ஒண்ணு.
4வது டீம் ஸ்பிரிட். இந்த டீம் ஸ்பிரிட்ல வந்து கோலி வந்து ஒரு டைம்ல வந்து புதுசா ஒரு டீம்ல வந்து ஒரு பெர்சன் ஜாயின் பண்றாரு. அதுல நெறைய கேட்சஸ்லாம் விடுறாரு. அவரு நெறைய வந்து தப்பு பண்ணிட்டே இருக்காரு. ஆனா, அந்த தப்ப வந்து சுட்டிக்காட்டுற விதம் பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம எல்லாமே ஒரே டீம். பார்த்துக்கலாம். அடுத்த வட்டம் பார்த்துக்கலாம். ஃபீல் பண்ணாத அப்டின்னு சொல்றாரு. இந்த ஃபீல் அப்டின்றது என்னன்னா, அந்த பெர்சன் அவர்கிட்ட அந்த செல்ஃபா இருக்க இன்ட்ரெஸ்ட்ட தான் காட்டுறாரு. நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். நான் வந்து கேட்ச் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்டின்றது செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். ஆனா, நீ டீம் இன்ட்ரெஸ்ட்க்கு வா. நம்மலாம் டீமா விளையாடணும். அப்படின்னு ஒரு பெர்சன் எப்படி வந்து அந்த இன்னொரு பெர்சன வந்து அவர் தட்டி குடுத்து கொண்டு வராருன்றது ரொம்ப முக்கியம். அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பும் அவர்ட்ட இருக்கு. இதான் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே சேர்ந்து இயங்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே மாரி லேர்னிங் ஃப்ரம் ஃபெயிலியர். இதாங்க ரொம்ப முக்கியம். என் லைஃப்லயும் கிடைச்சது அதுதான். லேர்னிங் ஃப்ரம் ஃபெயிலியர். தோக்குறோம், தோத்துக்கிட்டே இருந்தாலும் ரெசிலியன்ஸ் மீண்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு வந்துகிட்டே இருக்கணும். ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்புக்கு ரொம்ப முக்கியமான தேவை அதுதான். இந்த மாரி சைக்காலஜிக்கலா நமக்கு என்ன விஷயங்கள் வந்து கிடைக்குதோ, அத நம்ம எந்த வகையில நம்ம கையாளுறோம் அப்படின்றது இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம். அதே மாரி பேட்ரியாட்டிசம் அப்படின்னு வரும்போது, சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் அண்ட் ஐடென்டிட்டி. அப்ப நம்ம ஐடென்டிட்டி வந்து எப்படின்னா, நான் வந்து இந்த என்னுடைய நாட்டுக்காக விளையாடுறேன் அப்படின்னு அந்த ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனாலும், அ நம்ம நாட்டுக்காக விளையாடுறோம் அப்படின்ற அந்த சோசியல் ஐடென்டிட்டிய நம்ம கிரியேட் பண்றது ரொம்ப முக்கியம். இதுல முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா, ஆ நம்ம நெறைய நேரத்துல வந்து நம்மளுடைய நேம் வந்து நாட்டுக்காக அப்படின்ற அந்த ஐடென்டி கார்டுக்காக தான் எல்லாருமே அந்த ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி இருந்துகிட்டே இருக்கும். பட் அதையெல்லாம் தாண்டி நம்ம யாருக்காக, எந்த இடத்துல போய் விளையாடுறோம் அப்படின்றது, எதுக்காக போய் விளையாடுறோம் அப்படின்ற அந்த சோசியல் ஐடென்டிட்டி நமக்கு வந்து தேவை அப்படின்றது இந்த பேட்ரியாட்டிசம் நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது. அதே மாரி நேஷனல் பிரைட் எல்லாத்துக்குமே கண்டிப்பா இருக்கும். நம்மளுடைய நாட்டுக்காக விளையாடுறோன்ற பெருமை இருக்கும். ஆனா அதுல 2 விஷயம் இருக்கு பாருங்களேன். ஒண்ணு ஹெல்தியான ஒரு பேட்ரியாட்டிசம். இன்னொன்னு டாக்ஸிக்கான ஒரு பேட்ரியாட்டிசம். இந்த ஹெல்தியான பேட்ரியாட்டிசம் அப்படின்றது நமக்கு தெரியும். நான் என்னுடைய அ நாட்டுக்காக நான் விளையாடுறேன் அப்படின்றது ஓகே. ஆனா டாக்ஸிக் அப்படின்றது என்னுடைய நாடு மட்டும் தான் சிறந்தது. மத்த நாடெல்லாம் வந்து சிறந்த நாடு இல்ல. அப்படின்ற அந்த டாக்ஸிக்கான பேட்ரியாட்டிசம்குள்ள போயிறக்கூடாது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே மாரி இந்த சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னும்போது, நீங்க விளையாட்டுல மட்டும் அ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம, நீங்க மத்த இடத்துல எல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒரு டீச்சர் அந்த பசங்களுக்கு சொல்லிக் குடுக்குறதும் ஒரு பேட்ரியாட்டிசம் சார்ந்தது தான். எப்படி அவங்க ரெஸ்பான்சிபிளா இருக்காங்க அப்படின்றது தான். ஏன்னா அவங்க நாட்டுக்காக பண்றாங்க. ஒரு மாணவர்கள அவங்க வந்து அடுத்து வல்லமைப்படுத்தணும். அடுத்த லெவலுக்கு அவங்க கொண்டு போணும் அப்படின்றதும் டீச்சர்ஸ் உடைய கையில இருக்கு. ஒரு டாக்டர் வர பேஷண்ட்ஸ எல்லாரையுமே வந்து அவங்க சரியா கையாளணும். ஏன்னா, இந்த கோவிட் டைம்ல ஸ்ப்ரெட்டிங் அப்படின்றது வந்து நெறைய இருந்துச்சு. நெறைய இடத்துல வந்து அந்த கோவிட் வந்து ஸ்ப்ரெட் ஆகி போயிட்டே இருந்துச்சு. ஆனாலும் அந்த டைம்ல நீங்க யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு டாக்டர்ஸும், அந்த ஒவ்வொரு மெடிக்கல்ல வேலை பார்க்குற மனிதர்கள் எல்லாருமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கல அப்படின்னா, இல்லப்பா எங்களுக்கெல்லாம் பயமா இருக்கு. எங்களுக்கும் கோவிட் வந்துரும்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்களும் தனியா போய் உட்கார்ந்திருந்தாங்கன்னா, நம்முடைய நாட காப்பாத்தியிருக்க முடியாது. மீண்டு வந்திருக்க முடியாது. அப்போ அந்த இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் நமக்கு வந்து உள்ள இருக்கணும் மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் அப்படின்றது வெளிய இருந்து இல்லாம, நமக்கு அது தெரியணும். அது நம்ம உள்ள இருந்து வரணும். அந்த உள்ள இருந்து அந்த மோட்டிவேஷன் வர நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க ஆரம்பிச்சுருவோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே மாரி யூனிட்டி அண்ட் எம்பத்தி. யூனிட்டியா நம்ம ஒரு விஷயத்த செய்றோமா அப்படின்னு கேட்டா, வெள்ளப்பெருக்கு ஏற்படும்போது மனிதர்களுக்கு தேவையான உணவா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு தேவையான இடங்களா இருக்கட்டும், ஆ இதெல்லாமே வந்து அங்க நம்ம இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சுரும். நம்ம அங்க ஜாதி பார்க்கல, மதம் பார்க்கல. எல்லாத்தையும் தாண்டி, எல்லா விஷயங்களையும் தாண்டி, அவங்களுடைய நிலைய புரிஞ்சுகிட்டு மனிதர்கள் இறங்கி அங்க வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் பேட்ரியாட்டிசத்த காட்டுது. ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்னு இத நம்ம கம்பேர் பண்ணும்போது, இந்த விஷயங்கள்லாம் தேவை அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம கண்ட்ரிக்காக அது ரைட். ஆனா கலெக்டிவ் ஐடென்டிட்டியா மாறுறது, ஒரே குடும்பமா நம்மள உணரச் செய்யும்போது தான் அப்படின்றத ஒரே நாடா நம்ம இருக்கணும், விளையாடணும். ஒரே டீமா நம்ம எப்படி விளையாடணும் அப்படின்றது இருக்கும்போது, அங்க வந்து கலெக்டிவ் ஐடென்டிட்டி கிரியேட் ஆயிரும். இந்த பேட்ரியாட்டிசம் மூலமா நாட்டுக்காக அப்படின்றது. அண்ட் ஃபைனலா சாக்ரிஃபைஸ் அண்ட் செல்ஃப்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
நம்ம நாட்டுல சோல்ஜர்ஸ் இருக்காங்க. வீடெல்லாம் விட்டு எவ்வளோ தூரம் போய் அவங்க இருந்து, எல்லையில இருந்து நாட்டுக்காக பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த அல்ட்ருயிசம் பொதுநல பண்பை வந்து காட்டுது. நான் எனக்காக இல்ல, என் நாடுக்காக நான் இருக்கேன். ஸோ இந்த 2 விஷயம் அடிப்படையில நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதோட வியூ பாருங்களேன். இந்த எமோஷன்ஸ் அண்ட் பிஹேவியர். அதே மாரி ரிஸ்க் பேலன்ஸ். இந்த எமோஷன்ஸ் அப்படின்றது ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வியூல நம்ம அந்த இடத்துல சில மனிதர்களுக்கு நம்ம சுத்தி இருக்க மனிதர்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அவங்க நிலையில இருந்து சில விஷயங்கள நம்ம புரிஞ்சுக்கணுன்றது ஒண்ணு. பேட்ரியாட்டிசம் வியூ கண்டிப்பா நம்ம நாடு நம்ம வந்து பெருமைப்படுத்தணும் அப்படின்னு செய்வோம். அதுல லாயல்டி ரொம்ப முக்கியம். அதே மாரி பிஹேவியர்ல அப்ரிஷியேட்டிங் த ஆப்போனன்ட் எஃபர்ட். ஆப்போனன்ட்டோட எஃபர்ட்ட நம்ம வந்து மதிக்கணும். அவங்களோட பிஹேவியர நம்ம வந்து மதிக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். தென் பேட்ரியாட்டிசம் வியூல நம்முடைய நாட நிலைநிறுத்துறதுக்கு உண்டான விஷயங்கள நம்ம செய்யணும். நம்ம வந்து அந்த செயல்ல வந்து செய்யணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அண்ட் ஃபைனலா அந்த ரிஸ்க் பேலன்ஸ் பாருங்களேன். டூ சாஃப்ட்டாவும், அன்பேட்ரியாட்டிக்காவும் இருந்துருவாங்க அப்படின்றது ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போட வியூ. இந்த பேட்ரியாட்டிசம் வியூ பாருங்களேன், அந்த ரிஸ்க் என்ன இருக்கு அப்படின்னா, இப்படி இந்த பேட்ரியாட்டிசம் வியூல இருந்தாங்கன்னா, அவங்க வந்து ஓவர் அக்ரெசிவ் ஆயிருவாங்க நாட்டுக்காக, டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆகும். இது எல்லாமே நம்ம ஒரு சில நிகழ்வுகள்ல நம்ம பார்த்திருப்போம். அண்ட் ஃபைனலா பேலன்ஸ். இந்த பேலன்ஸ் அப்படின்றது, நம்ம எப்படி வந்து அழகா வந்து அந்த இடத்துல களத்துல ஒருத்தவங்க கூட காம்பீட் பண்ணி போறோம். எந்த ஒரு நெருடலும் இல்லாம, அந்த ஆப்போசிட் பெர்சன வந்து நம்ம இது வம்பிழுக்காம, அந்த மாரிலாம் நடக்கும். அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேலன்ஸ்ல எப்படி பண்றோம்? பேட்ரியாட்டிசம் வியூ அப்படின்னா, ஆ நம்முடைய நாட வந்து நம்ம வந்து விரும்புறோம். அதே மாரி நம்ம நாடு விரும்புறது மட்டும் இல்லாம, மத்த நாடுகளும் ஓகே. அவங்க அதுக்காக விளையாட வந்திருக்காங்க அப்படின்ற அந்த பேட்ரியாட்டிசம் வியூவ நம்ம பேலன்ஸ் பண்றதுக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்மளுடைய ரெஃபரன்ஸ்ல கடைசியா ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி ஃபைனல் 2007. இந்த 2007ல வந்து இந்தியாவுக்கும், பாகிஸ்தானுக்கும் மேட்ச் நடந்தது. அந்த மேட்ச்ல கோலி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஃபைனலா வந்து பேசும்போது, அ நாங்க இழந்துட்டோம், லாஸ் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் பாகிஸ்தான் அவங்க சூப்பரா விளையாண்டாங்க. அ முக்கியமா சர்ஃப்ராஸ் அவர் வந்து கேப்டன். அவர் சிறப்பா வந்து செயல்பட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க பேட்டியிலயும் சரி, அவர்ட்ட நேராவும் உட்கார்ந்து பேசி கை குடுத்துட்டு போன விஷயமெல்லாம் இருக்கு. ஆனா முக்கியமா சொன்னது என்ன அப்படின்னா, ஆ அவங்க இவ்வளோ நாள் தோத்துட்டே இருந்தது. இப்போ அவங்க வந்து அதுக்கு உண்டான எஃபோர்ட்ட போட்டு ஜெயிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் நாங்க அடுத்த டைம் விடமாட்டோம். அடுத்த டைம் நாங்களும் எங்க நாட்டுக்காக நாங்க எங்களுடைய வேலைய செய்வோம். அப்படின்ற மாரி அவரும் அந்த இடத்துல பாசிட்டிவான ஒரு கெஸ்சர்ஸோட, பாசிட்டிவான அந்த பிஹேவியரோட அத அவர் வந்து ஏற்படுத்தியிருக்காரு. ஆனா இப்போ சமீபத்தில 2025 ஏசியா கப் கிரிக்கெட் ஃபைனல்ல பேட்ரியாட்டிசம் மட்டுமே அங்க அதிகமா தெரிய ஆரம்பிக்குது. அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்றது இல்லாம போயிருச்சு அப்படின்றது அந்த நடந்த நிகழ்வுல ரொம்ப முக்கியமா நமக்கு தெரியும். ஏன்னா, அங்க ஆப்போசிட் பாகிஸ்தான் டீம் கூட ஹேண்ட்ஸ் கூட அவங்க வந்து ஷேக் பண்ணல. முடிச்சு போம்போது. அப்படியே அவங்க கிளம்பி போனது ஒண்ணு. அது மட்டும் இல்லாம கப்பு வந்து எங்களுக்கு வேணாம் அப்படின்ற மாரி அத புறக்கணிச்சு நம்ம வாங்குனதும் உண்டு. இப்ப இது 2ம் நம்ம வந்து எடுக்கும்போது, இப்ப முன்னாடி பார்த்த நம்ம பேட்ரியாட்டிசம் அதனுடைய பிஹேவியர், ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ல வந்து அதனுடைய பிஹேவியர், அதனுடைய ரிஸ்க், அதனுடைய பேலன்ஸ், அதனுடைய எமோஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, எனக்கு ஒரு ஸ்டோரி ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. ஒரு ஆர்ச்சரி இருக்கிறவரு வில்லு விடுறதுக்கு முன்னாடி காலத்துல, கரெக்ட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு புறாவோட கண்ல வந்து ஷார்ப்பா போய் விட்டாராம். உடனே அவருடைய அந்த ஹெட் அங்கருந்து பார்த்த ரேமோ வந்து சூப்பர். திறமையான மனுஷன் நீ. நம்முடைய நாட்டுக்காக கரெக்ட்டா நீ எய்ம் பண்ணி அடிச்சிட்ட. வேற லெவல். சூப்பர் அப்படின்னு வந்து ரொம்ப ப்ரைடா வந்து பேசினாரு. அப்ப இவர் சொன்னாரு, "சார் என் நாட்டுக்காக மட்டும் இல்ல. நான் இந்த நிலையை இழக்காம, என்னுடைய ஃபோக்கஸ், என்னுடைய எமோஷன்ஸ் எல்லாத்தையும் நான் இழக்காம, நான் எப்படி அத சரியா எய்ம் பண்றதுன்னு நெனச்சா மட்டும் தான், நான் வந்து அத குறிப்பா தெரிய முடியும். அந்த இடத்துல நான் என்னுடைய நாட்டோட கொடிய நெனச்சு நான் எய்ம் பண்ணேன் அப்படின்னா, நான் ரொம்ப ப்ரைடா அத எய்ம் பண்ணேன் அப்படின்னா, என் கையெல்லாம் நடுங்கிரும் சார். என் நாட்டுக்காக நான் வந்து விளையாடுறேன்ற அந்த ஒரு கர்வத்தோட நான் வந்தேன். என் கையெல்லாம் நடுங்கிரும். நான் ஃபோக்கஸ் இந்த ஃபோக்கஸ் அந்த இலக்க நான் எப்படி குறி பார்த்து அடிக்கிறதுன்றது இருந்ததுனால தான், என்னால அத சரியா பண்ண முடிஞ்சுச்சு."
அதாவது அவர் சொன்னது நாட்டோட பெருமைக்காக நீ விளையாண்டுருக்கன்றதை தாண்டி இவருடைய கண்ணோட்டம் பெருமை இருந்தாலும் அந்த நேரத்துல அந்த இடத்துல நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பா இருக்கணும் அப்படின்றத அவரு வந்து சரியா வந்து காமிச்சிருக்காரு. அந்த ஸ்டோரியில சொன்ன விஷயம் தான். முடியறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் மட்டும் ப்ளே பண்றேன். ஆடியோ வருமான்னு தெரியல. அது ப்ளே பண்றேன். நீங்க பாருங்க. ஸ்கிரீன் ஷேர் ஆகுதுங்களா? சார் ஆகுது சார். எஸ். ஸோ எப்படி இருந்துச்சு அந்த வீடியோ? எதுவும் கவனிச்சிங்களா அதுல? ஆன்சர் அருமையா இருந்துச்சு. அந்த கவனிச்சிங்களா? ஆப்போசிட் ஹக் பண்ற மாதிரி ஒரு லாஸ்ட் ஐ பிலீவ். எஸ் சார், எஸ். அதை ஹக் பண்ணும்போது அவங்க 2 பேருடைய அந்த ஸ்மைல் பாத்தீங்களா? எவ்வளவு அழகா இருந்துச்சு. எந்த ஒரு அதுதான் தேவை. கபடமே இல்ல. ஸ்போர்ட்டிவா இருந்தது. எஸ். அதுதான் தேவை. நம்ம நாடுக்காக விளையாடுறோம். நம்ம அதுக்காக உழைச்சிருக்கோம். அதுக்குண்டான வெற்றி கிடைக்குது. அதே மாதிரி அந்த ஆப்போசிட்ல இருக்கவங்களும் அவங்களும் அதேதான். நாடுக்காக விளையாடுறாங்க. ஆனா பரவால்ல. 2வது இடம் வந்துட்டோம். அதனால 2 பேருமே பரிமாறிக்கிறாங்க அவங்களுடைய அந்த வெற்றிகள சிரிப்போட. அதான் அந்த நீங்க கவனிச்ச நிகழ்வுல ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஸோ அததான் இன்னைக்கு நம்ம அதிலிருந்து பாடமா எடுத்துக்கலாம். அவங்க தான் ஷீதல் தேவி. லாஸ்ட் டைம் ஏஷியா அந்த ஆர்ச்சரி இது ஆ பேரா ஆர்ச்சரியில அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் கால பயன்படுத்தி எப்படி சரியா சென்டர்ல அவங்க வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்றது அது மிகப்பெரிய ஆச்சரியம். நிறைய வட்டம் சென்டர் பாயிண்ட்லயே விட்டுருக்காங்க அந்த ரவுண்டு ஃபுல்லா. அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். காலால. ஸோ இது வந்து நிறைய விஷயங்கள நமக்கு கத்துக் கொடுக்கும் இந்த வீடியோ. ஸோ ஃபைனலா என்னுடைய பார்வையில பிரைடு அப்படின்றது உள்ள இருக்கணும்.
ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்றது வெளியே தெரியணும் அப்படின்றதோட என்னுடைய இன்னைக்கு இந்த செஷனை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ 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 தேங்க்யூ. நன்றி சார். சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட தொடக்கமே வந்து விழுவதெல்லாம் எழுவதற்குத்தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. தோல்விகள் வந்து நமக்கு வெற்றிக்கான படிக்கட்டுகள் அப்படிங்கிறதுலேருந்து தொடங்கி நிறைய இந்த சொல்லணும்னா அந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக பிரைட்டாக தெளிவாக புரியிற மாதிரி போட்டிருந்தீங்க. காட்சிப்படுத்துதல் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த டெஃபரன்சியேஷன் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்புக்கும் பேட்ரியாட்டிஸுக்கும் இடையே இருக்கிற வித்தியாசங்களை ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கீங்க. அப்புறம் கதை சொன்னீங்க. கதை அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நம்ம கதை கேட்டு வாழ்ந்துட்டு இருந்தவங்க தான். ஸோ கதையிலேருந்து என்ன வாழ்க்கை பாடம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத இன்னைக்கான தலைப்புக்கு மிக நேர்த்தியாக கையாண்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். கடைசியாக அந்த ஒளிப்படம் காமிச்சிங்க. ஒளிப்படத்தில் எல்லாம் என்னதான் நீங்கள் விளையாண்டாலும் கடைசியில் அந்த புன்னகை வந்து உங்களுக்கு உணர்த்தும் உங்களுக்கான உணர்வுகளை அப்படிங்கிறத கடத்துச்சு. ரொம்ப அழகாகவே இருந்தது. அந்த படங்களும் ரொம்ப தேர்ந்தெடுத்து எல்லாருக்கும் தெளிவாக புரிகிற மாதிரி மிக நேர்த்தியாக அழகிய காலை வேளையில் அருமையான ஒரு நிகழ்வை வந்து இந்த 30 நிமிடத்தில் வந்து இந்த தலைப்பை பற்றி இவ்வளோ விரிவாக சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக முடியாதுன்னு சொல்லலாம். இருந்தாலும் எங்களால் எவ்வளவு ஈர்ப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களோட வார்த்தைகளில் புரிஞ்சுக்க முடிஞ்சது. மிக்க நன்றி வினோத்குமார் சார். தங்களுக்கான பின்னூட்டம் நம் தளத்தில் இருக்கும் மிகப்பெரிய ஆளுமைகள் வந்து வழங்குவாங்க. ஸோ அதை கேட்கலாம். மிக்க நன்றி. தங்கள் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் மற்றும் உடல்நிலை குறைபாடு இருக்கும் அனைத்து மக்களும் நலம் பெற வேண்டியும், பிள்ளை இல்லாமல் நீங்கி தவிர்க்கும் குழந்தை பேரு வேண்டியும் அனைவரும் இறையருளை பிரார்த்திப்போமாக. இன்னைக்கு யாராவது பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடுறீங்க நம்ம தளத்துல அப்படின்னா உங்களது பகிர்வுகளை தெரிவிக்கலாம். ஸோ அதற்கான வாழ்த்துக்களை நம்ம பரிமாறலாம். யாரும் இல்லாத பட்சத்துல சொல்லுங்க. சங்கம் சாய்ராம் அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுடைய பையனுக்கு வந்து நிச்சயதார்த்தம். அசோக் சுபிஷ்கா அசோக் சுபிக்ஷா. சரிங்க மேடம். அவங்களுக்கான நிச்சயதார்த்த வாழ்த்து சொல்லுங்க. 8:30 மணிக்கு நடக்குது சென்னையில. நன்றிமா. இன்று புதிதாக வாழ்வை தொடங்க இருக்கும் நிகழ்விற்கு அசோக் சுபிக்ஷா புதுமண தம்பதிகள் அவர்கள் வாழ்வை இன்னும் சிறப்பாக தொடங்க இந்த பயணத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். நன்றி. முதலாவதாக நித்யா தேவி உங்களது பின்னூட்டத்தை கொடுக்கலாம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று வினோத் ஐயாவின் உரை மிக அருமையாக இருந்தது. அவரும் 20-20 என்ற 20-20 மேட்ச் ஆடிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 30 மினிட்ஸ் ஆனால் மீதி நேரங்கள்லாம் நாங்க எடுத்துக்கிட்டோம். எங்களும் 20-20 மேட்ச். காலை வேலை நான் 6 மணி முதல் 8 மணி வரை விளையாடிய நினைவு, 300 நாட்கள் தோல்வி அடைந்த நினைவு. ஆனால் ஜெயித்த நண்பருடன் நானும் ஒரு நாள் ஜெயிப்பேன் என 301வது நாள். என் திறமையும் வளர்ச்சி, மிகப்பெரிய வாழ்வின் புரட்சி. கை கோர்த்துதான் வாழ்த்தினான். அதன் மூலம் கற்றேன் பல கற்றலை. வெற்றியில் முழக்கமா? ஆம். தோளோடு அணைத்து என்னை உற்சாகப்படுத்தி ஓங்கி கத்தினீரே ஒரு வார்த்தை, ஓ. நாட்டிற்காக நாம் செய்யும் செயல் என்ன, அதன் எண்ணம் என்ன? இதுவா தேசப்பற்று, நாட்டுப்பற்று என ஆசிரியர் பணியும் அப்படித்தான் கற்பிக்கின்றார்கள் என்றும் தேசப்பற்றினை அங்கு சுட்டிக்காட்டி மருத்துவர் பணியும் விட்டு வைக்கவில்லை. அரவணைத்துத்தான் கொரோனாவில் மட்டுமல்ல மற்ற அனைத்து நேரமும் நமக்கு உற்சாகமாக நாட்டுப்பற்றினை காட்டுகிறார்களே. நான் பார்ப்பது நாட்டுப்பற்றினை உள்ளார்ந்த ஆற்றலாக. உணர்ந்தால் உனக்கு புரியும். ஒரு குடும்பமாய் வாழ வேண்டும், அதுவும் குழுவாய் நினைத்தால் நீ உன் நாட்டிற்காக மட்டுமல்ல மற்றோரின் திறமையை போற்றி அங்கீகரித்தால் வாழ்ந்து விடலாம். மற்றோருடைய நாட்டிற்காக அவர்களும் வாழ்கின்றார் என்ற எண்ணத்தில் இருந்து விட்டால் புரிந்து விடலாம். நீனும் வெற்றியின் புறாவின் கண்ணை மட்டுமா அடிக்க நான் நினைத்தேன்? இல்லை, என் குவியம் என் இலக்கு என தப்பாமல் தான் வாழ வேண்டும். சுயநலம் பல நேரம் பொதுநலமாய். ஆஹா, என்ன அருமையாக வச்ச குறி தப்பாது. அறிகுறி இதுதான் என் குறி என புன்னகையுடன் வெற்றி பரிமாற்றத்தை சீதாதேவி மட்டுமல்ல, இந்த நித்யா தேவியும் காலால் இல்லை இந்த காலத்தில் சொல்லிவிட்டேன். நன்றி வாய்ப்பிற்கு. வணக்கம்.
மிக அருமையாக ஒரு கவித்துளியோடு பின்னூட்டம் வழங்கிய நமது அன்பு தோழி நித்யா தேவி ஆசிரி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. மற்றவங்க கரங்களை உயர்த்தலாம், இல்லைன்னா வீரசேகரன் சார் தம்பி பாப்பா. அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புறி வணக்கங்களும் வாழ்த்துகளும். இன்று புதிதாக இல்லறம் காண துவங்குகின்ற நமது சகோதரர்கள் அன்பு, அசோக் அண்ட் சுபிஸ்கா அவர்கள் இறையருள் நிறைந்து நிறைவாழ்வு பெற எல்லாம் வல்ல இறைவனை வாழ்த்தி வணங்கி அவர்களுக்கு நாம் வாழ்த்துதலை தெரிவிப்போம். இன்று புதிதாக நம்மிடம் இணைந்திருக்கின்ற அன்பு சகோதரர் அவர்களை அன்பு கரங்களை நீட்டி அருமையாக அழைத்து அரவணைத்துக் கொள்வோம். மிகச்சிறப்பான எல்லோரும் அக்கா அவர்கள் கூறியதை போன்று மிகச்சிறப்பான ஒரு ப்ரிப்பரேஷன், ஏனோ தானோ வென்று இல்லாமல் இதயத்தோடு ப்ரிப்பேர் பண்ணி அதை நமக்கு சமர்ப்பித்திருக்கிறார். அதுல ஒரு முழுமையை நாம் காண முடிகிறது. நிச்சயமாக இது நல்ல செய்திகளை, பேட்ரியாட்டிசம் என்றால் என்ன, ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் என்றால் என்ன, குழப்பங்கள் இன்றி அந்த பேட்ரியாட்டிசம் காதையெல்லாம் கடிச்சிடக்கூடாது. அவங்க காதை அவங்களோடயே இருக்கட்டும், காதை போய் கடிச்சிடக்கூடாது நம்ம அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் சொன்னாங்க. அதுல முக்கியமா நான் எடுத்துக்கிட்டது 300 முறை நான் தோற்றேன் 301வது நாள்னு. இத 2 விதமா நண்பர்கள் சொல்லலாம். நான் அவருக்கு நண்பரா இருக்கேன்னு வச்சுங்க. டேய் நீ 300 முறை தோத்துட்டடா, உனக்கு எதுக்குடா இனிமே விட்றா அப்படின்னு ஒருத்தர் என்ன மாதிரி ஆள் சொல்லலாம். ஒரு நல்ல நண்பர், 300 முறை என்னடா, 3000 முறை தோத்தாலும் என்னடா, உனக்கு நிச்சயமா திறமை இருக்குடா, யூ கேன் டூ இட், டெஃபினெட்லி பிலீவ் யுவர் செல்ஃப் அப்படின்னு என்கரேஜ் பண்ணலாம். அது அந்த என்கரேஜ்மெண்டோட 301வது விழுந்தாலும் அப்பவும் என்ன சொல்லலாம்னா, விழுந்துட்டேன் 301 தரன்னு சொல்றதுக்கு பதிலா எழுந்து நிற்கிறேன் 301 தரையும். ஏன்னா விழுந்துட்டோன்னா தான் முடிஞ்சு போச்சே. I'm standing up again to compete my own self, to succeed my own self அப்படிங்கிறது ஒரு உத்வேகமா இருக்கும். அந்த மிகப்பெரிய செய்தியை கொடுத்திருக்கீங்க. அன்பு சகோதரர்களுக்கு அன்பான வேண்டுகோள், நீங்கள் அடிக்கடி நமது இணையத்திற்கு இங்கு இணைந்து வாருங்கள், உங்கள் அமுத ஊற்றை பருக தாருங்கள் என்ற அன்பு வேண்டுதலோடு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி ஐயா, சிறப்பான ஒரு பின்னூட்டம் கொடுத்துருக்கீங்க. எழுவதெல்லாம் எழுவதற்குத்தான் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு நட்பை உருவாக்கிட்டீங்க தளத்திலேயே. மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக ஜெகநாதன் சார், உங்களது பின்னூட்டத்தை கொடுங்க. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் வினோத் நற்புலரி. சுபிக்ஷா அண்ட் அசோக் நிச்சயதார்த்தத்துக்கு வாழ்த்துக்கள். வினோத் அவர்கள் ரொம்ப சிறப்பாக ப்ரெசென்ட் பண்ணாங்க. அதுல ரெண்டுத்தையும் தனித்தனியா சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணியும் சொல்லும் பொழுது சிறப்பா இருந்தது. அவரோட வாழ்க்கையே ஒரு பெரிய படிப்பினையா நமக்கு இருக்கு. as far as sporting is concerned, அவர் நிறைய இடத்துல தோற்று அதுக்கப்புறமா ஜெயிச்சேன்றதை நானும் நிறைய இதுல பார்த்துருக்கேன். அதாவது ஒரு விளையாட்டுலயும், எஸ்பெஷலி டென்னிஸ்ல பார்த்தோம்னா 5 செட்டுல 3 செட்டு ஜெயிச்சாதான் வின்னுன்ற மாதிரி வச்சிருப்பாங்க. ஆனா ஒரு செட்ல ஜெயிக்கிறதுக்கு கேம்ஸ் இருக்கு. அப்புறம் அந்த செட்டு கேம் ஜெயிக்கிறதுக்கு பாயிண்ட்ஸ். சில சமயத்துல எப்படி ஆயிடும்னா, அந்த மொத்தமா ஜெயிச்சவர், அந்த மேட்சை ஜெயிச்சவர் பாயிண்ட்ஸ் வச்சு கணக்கு பார்த்தோம்னா தோத்தவர் நிறைய பாயிண்ட்ஸ் ஜெயிச்சிருப்பாரு. எப்படின்னா சில கேம்ஸ் 6-0ல அவர் ரெண்டு கேம் மட்டும் அவர் 6-0ல ஜெயிச்சிருந்தாருன்னா, மற்றதெல்லாம் 6-4ல வின் பண்ணவர் ஜெயிச்சிருந்தாருன்னா, டோட்டல் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, டோட்டல் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா தோத்தவர் தான் அதிகமா ஜெயிச்சிருப்பார். மேட்சை ஒருத்தர் ஜெயிச்சிருப்பார், டோட்டல் கேம்ஸ்ல ஒருத்தர் ஜெயிச்சிருப்பார். அதனால எப்பவுமே வெற்றி தோல்வியை கணிக்கிறதுக்கான கிரைட்டீரியன் வைக்கிறதுலயும் சில சமயங்கள்ல வேற வழி இல்லாம அது பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அந்த மாதிரியான இதுல பார்க்கும்போது ரெசிலியன்ஸ்ன்றத சிறப்பா சொன்னாரு. ஸோ
ஒரு தடவை விளையாடிட்டு இருக்க ராகுல் டிராவிட் கூட ஒரு தடவை சொல்லியிருப்பார், நான் வந்து 350 இன்னிங்ஸோ என்னமோ விளையாடி இருக்கேன், அதுல வந்து 35% ஆஃப் த டைம் தான் நான் 50 கிராஸ் பண்ணியிருக்கேன், அதனால மீதி 65 டைம்ஸ் நான் ஃபெயிலியர் மாதிரி தான் இருக்கு. ஸோ அது ஆனாலும் அது வந்து அவர் அந்த மாதிரி ஒரு ஹம்பிளா சொன்னாரு. 65% நான் ஃபெயில் ஆயிருக்கேன்னு சொன்னாரு. ஆனா அதனாலதான் அவர் வந்து ஒரு பெரிய லெவல்ல இருக்காரு. ஆனா மோஸ்ட் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ்மேன் அவங்க வின் பண்ணி இருந்தாலும் கூட அவங்களோட ஃபெயிலியர், அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஃபெயிலியர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய தான் இருக்கும். அதனால ரெசிலியன்ஸ் தான் முக்கியன்றத ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை சிறப்பா சொன்னாரு. அதே மாதிரி பேட்ரியாட்டிசத்தை பத்தியும் ரொம்ப அழகா எடுத்துரைச்சார். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நல்ல ஒரு தெளிவான பின்னூட்டம். அந்த விளையாட்டு நுணுக்கத்தையும் வந்து எடுத்து சொல்லியிருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. லோகநாதன் ஐயா, உங்களது பின்னூட்டத்தை கொடுக்கலாம். அனைவருக்கும் இனிய நற்பகல் காலை வணக்கம். இன்றைய பொறியாளர் நண்பர் வினோத்குமார் அவர்கள் ரொம்ப அழகா சொன்னாரு. புதியவர் என்று இல்லை, அவர் ரொம்ப பழகணும் அப்படின்னு நம்ம கூட பேசினாரு. நம்ம அக்கா நித்யா தேவியும் தம்பி வீரசேகரனும் ரொம்ப நல்லா செய்தாங்க, நல்லா சொன்னாங்க. நம்ம எல்லாத்தையுமே டச் பண்ணாங்க. ஜெகநாதன் சார் எல்லாருமே தோல்வியிலும் நாம் பாடம் படிக்க வேண்டும், வெற்றியிலும் நாம் பாடம் படிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்து ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்காரு. அசோக்கு, சுபிக்ஷா இவர்களுடைய நிச்சயதார்த்தத்துக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஐயா வினோத்குமார் ஐயா, உங்களுக்கு கோடான கோடி நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றி. ஒரு சின்ன பாடம். தேங்க்யூ சார். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்லவோ, நீ பேசுகின்ற தெய்வம் என்ற உண்மை அல்லவோ. தாய்ப்பாலில் வீரம் கண்டேன், தாலாட்டில் தமிழை கண்டேன், உண்ணாமல் இருக்க கண்டேன், உறங்காமல் விழிக்க கண்டேன். ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றி மேடத்துக்கு நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. கத்துக்கிட்டா சரிதான். ஐயாவோட பின்னூட்டம் எப்போதுமே ஒரு வித்தியாசமா இருக்கும். அதுல இன்னைக்கு என்ன பாட்டு பாட போறாரு இந்த செஷனுக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும். சரி, வெற்றிகளை குவிச்ச ஐயாவிற்கு நன்றி. அடுத்ததா தாமோதரன் சார், உங்களது பின்னூட்டத்தை கொடுங்க. நட்புலருக்கு இனிய காலை வணக்கம். வினோத்குமார் சார் அவர்கள் சிறப்பான ஒரு முன்னோட்டத்தை கொடுத்து அனைவருக்கும் தோல்வியே வெற்றியடைய வாய்ப்பு என்பதை பற்றியும் மிக சிறப்பாக ஒரு கண்ணோட்டத்தில் இன்று அவர் நமக்கு அளித்தது மிக சிறப்பாக இருக்கின்றது. எத்தனை முறை வீழ்ந்தாலும் அத்தனை முறையும் நாம் பயிற்சி செய்கின்றோம் என்றுதான் நமக்குள் ஒரு எண்ணம் தோன்றும். எழுந்து நிற்பதுதான் வெற்றி, வீழ்ந்தே கிடப்பது வெற்றி அல்ல. அந்த கருத்தோடு அவர் கடைசி முறையிலும் தோற்றால் அதுவும் வெற்றிதான், வெற்றிப்படியில் ஒரு படியாகத்தான் நாம் கருத வேண்டுமே தவிர அதன் பிறகு நான் விளையாடுவதை விட்டுவிடக்கூடாது, தொடர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும். திருமண நிச்சயதார்த்தத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்களின் சிறப்பான பேச்சு, அந்த கேமரா போட்டோ எடுக்கையில் பிரமாதமா இருக்குது. அந்த அளவுக்கு நுண்ணியமா போட்டோ எடுப்பதற்கு அந்த கலையில் நீங்கள் தேர்ந்து இருக்கப்பட்டீர்கள் என்பது வாழ்த்துக்கள். மிக சிறப்பு தான். அடிக்கடி வாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை இனிமையாக எங்களுக்கு நற்புலையில் தாருங்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி தாமோதரன் சார், மிக்க மகிழ்ச்சி. மில்டன் ஐயா, வாருங்கள். நானும் லோகநாதன் ஐயாவை தொடர்ந்து ஒரு சின்ன பாடல், வெற்றி வேண்டுமோ போட்டு பாடடா எதிர்நீச்சல். அந்த பாடல் எனக்கு அவரை மாதிரி பாடுறதுக்கு வரல. ஒருவேளை வீரசேகரன் சிறப்பா பாடுவான்னு நினைக்கிறேன் என்னை விட. ரொம்ப மகிழ்ச்சி. கவிதை வந்து ஒரு கவியரங்க கவிதை மாதிரி இன்னைக்கு வந்து ஐயாவுடைய வினோத்தையா பேச்சு மட்டும் இல்ல, கவியரங்கமும் நடந்திருக்குன்றது வந்து இதுதான். அந்த இதுலயும் எத்தனையோ கவிதை என்னமோ படிச்சு புக்கெல்லாம் கூட போட்டிருக்காங்க, 3 புக்கு போட்டிருக்காங்க ஐயா. ஆனா இன்னைக்கு அந்த கவியரங்க இருக்கு அந்த பேசுறது வந்து தலைமை கவிஞர் பேசுற மாதிரி அவ்வளவு சிறப்பா பண்ணிட்டாங்க. பிகாஸ் ஆஃப் யுவர் இன்ஸ்பிரேஷன். நீங்க வந்து ஒரு
எங்களுடைய அக்காவை வந்து இன்ஸ்பயர் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு முழு அதாவது அரசவை கவிஞர்கள் லெவல்ல சிவகர்மாவும் ஏற்கனவே எங்க அரசவை கவிஞர்ல இருக்காங்க. இவங்களும் அது கீழே அதுக்கு அடுத்த லெவல்ல வந்துட்டாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி சார். நன்றி சிவகர்மா. நன்றிங்க சார். உங்களுக்கு அருமையான பின்னூட்டத்திற்கு மனமார்ந்த நன்றி. சிவசங்கரி மேடம், உங்களோட பின்னூட்டத்தை கொடுங்க. அனைவருக்கும் நற்புலரின் இனிய காலை வணக்கம். சாரை வார்ம் வெல்கம் பண்ணலாம் இந்த குரூப்ல. சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு செஷன். ப்ரெசன்டேஷன் ரொம்ப அருமையா பண்ணியிருந்தீங்க. கேட்டுட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. ரொம்ப கிளியரா, நீட்டா, பொறுமையா, அழகா சொன்னீங்க எல்லா கருத்துக்களையும். வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். தேங்க்யூ மேம். நன்றி சங்கரி. அருணகிரி இந்த ஐயா. சிவசங்கரி அவர்கள் யார் என்பதை சிவகணி அவர்கள் சகோதரியார் அவர்கள் கூறுவார்கள். சார் சார் அடுத்து அருணகிரி சார் நீங்க பேசுங்க. குட் மார்னிங் நட்புவரை. குட் மார்னிங் வினோத்குமார் சார். இன்னைக்கு ப்ரோக்ராம் ஹோஸ்ட் பண்ற சிவகணி மேடத்துக்கும் வாழ்த்துக்கள் சார். உங்களோட ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப மெச்சூர்டா இருந்தது. ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா கொடுத்தீங்க. ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பு, இதுக்கப்புறம் வந்து பேட்ரியாட்டிசம். ஸோ அந்த கன்க்ளூஷன்ல நீங்கள் கொடுத்த அந்த 4 கான்செப்ட், எமோஷன், ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பில் எப்படி ரெஸ்பெக்ட், அந்த எப்பத்தி இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து பிஹேவியர், ரிஸ்க்கு, பேலன்ஸு, இது எல்லாமே வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி உங்களுடைய ஸ்லைட்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. ஸ்டோரியும் வந்து ரொம்ப ஆப்டாக இருந்தது சார். வாழ்த்துக்கள். இந்த நட்புலரிக்கு வெல்கம் சார். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி அருணகிரி சார். வேறு யாராவது பின்னூட்டம் சொல்லணும்னு இருக்கீங்களா? இருந்தா நீங்களே வந்து உங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்து. வாழ்க்கைய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. நல்லா விளையாடுனீங்க சார். சூப்பரா விளையாண்டீங்க. அதான் சத்தம் போட்டெல்லாம் கத்துனீங்களா? நானும் கூட அடுத்தால அடிய டம்மு டம்முன்னு ஒரு நாள் போய் ஒரு மேட்ச் தான் பார்த்தேன். ஆம்பளையாளா நீங்க அடி தொண்டா பழுக்க கொடுத்தாங்க. தேவையில்லாம 20 சிக்கிட்டேன் நானுமே 420 கடல மோசம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு 20க்கு எந்திரிச்சுக்கிட்டு இருக்கான். 520க்கு எந்திரிச்சா நைட்டு 11:20 வரைக்கும் பிரியிற ஆளா இருக்குது. எல்லாம் 20 தான் போயிட்டு இருக்கு. ஆனா நொண்டி மட்டும் ஆக்கிட மாட்டீங்கல்ல. ஆனாலும் ஆடுவோம். கை கால் இல்லாம கூட ஆடினவங்களும் பெறையா இருக்காங்க. நம்ம வாழ்க்கையில எல்லா விளையாட்டு தானே. விளையாடுங்க. தம்பி மாணவர்கள் எல்லாருமே சூப்பரா பின்னூட்டம் கொடுத்தீங்க. நிறைய பாடம் கத்துக்கிட்டீங்க. நல்ல பாட்டு கொடுத்தீங்க. இன்னைக்கு செஷனுக்கு வந்தவங்கள உற்சாகப்படுத்தினீங்க. அதுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இன்னைக்கு அழகா இந்த செஷனை தொகுப்பாளனியா எடுத்துட்டு போன சிவகணி மேம்க்கும், இன்னைக்கு தொகுப்பாளரா வந்து இன்னைக்கு நம்மளுடைய அரங்கத்தை ஜம்முன்னு சிறப்பிச்ச அந்த ஐயா அவர்களுக்கும் மீண்டும் ஒரு ரெட் கார்பெட் போட்டு அடுத்த மாசம் ஒரு தலைப்போட நல்லது ஒரு பிபிடியோட வந்து எங்களையும் உற்சாகப்படுத்துங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நித்யா. மெசேஜ் வாயிலாக பின்னூட்டம் தெரிவித்த அன்பு உள்ளங்கள். முத்துலட்சுமி மேடம், வெரி நைஸ் பிரசன்டேஷன் வித் எக்ஸலண்ட் எக்ஸாம்பிள் சார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நித்யா மேம், உங்களோட கவிதை எக்ஸலண்டா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்துலட்சுமி மேம் சொல்லியிருக்காங்க. சிவசங்கரி மேம், வெரி கிளியர் இன்ஃபர்மேஷன், பிரசன்டேஷன் குட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருணகிரி சார், மில்டன் சார், அருமையான பிரசன்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேகர் ஐயா, உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு செஷனை கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு. மிக்க நன்றி. மெசேஜ் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். சார், தங்களுக்கான ஏற்புரை கொடுக்கலாம் சார். நம்ம ஃபர்ஸ்ட் இதுதான் என்னுடைய அதாவது நற்புள்ளியில வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஏன்னா நான் யாருமே உங்களை வந்து நேரில் சந்தித்தது இல்லை. பட் ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம எல்லாமே நேரில் சந்திக்கிற மாதிரி வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சந்திக்கலாம். எல்லாருமே வந்து பயங்கரமா காலை வேலையில என்னதான் பர்சனல் வேலை இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து எல்லாருமே வந்து அழகா கவனிச்சு அந்த விஷயங்களை வந்து இன்னும் வாழ்க்கையில எடுத்துட்டு போறது வந்து அது மிகச்சிறிய விஷயம். ஏன்னா கடைசி வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கை வந்து அதாவது கற்றல் பயணமாவே இருக்கும். இந்த கற்றல் பயணம் நம்ம கிட்ட இருக்க நம்ம எந்த ஒரு தேவையில்லாத எமோஷன்ஸ்க்கு போக மாட்டோம். தேவையான எமோஷன்ஸை மட்டும் நம்ம எப்பயுமே நம்ம பேஸ்ல வச்சுக்குவோம். ஸோ அதுதான் எப்பயுமே நமக்கு உண்டான ஒரு வெற்றி அப்படின்றத இன்னைக்கு இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அண்ட் பேட்ரியாட்டிசம் வாயிலாக நான் இன்னைக்கு இதை தெரிவிச்சுக்கிறேன். அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. அனைத்து உள்ளங்களும் எனக்கு உண்டான
ஃபீட்பேக் கொடுத்ததுக்கும் நன்றி. வாய்ப்பளித்ததுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நன்றி சார். இங்க யாரையும் பார்த்ததில்ல. வாய்ப்புகள் கிடைக்கும்போது ஒரு சில உறவுகளை மட்டும்தான் நாங்க சந்திச்சிருக்கோம். நிச்சயமா அதற்கான நிகழ்வு வந்து ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு உறுதியை சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க தினமும் எங்களோட இணைந்து பயணிக்கலாம். இது ஒரு குடும்பமா தான் வந்து செயல்பட்டுட்டு இருக்கு. தினம் 5:27க்கு எல்லாரும் வந்து இணைவாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் ஒரு வித்தியாசமான கருத்துக்கள் தான் வந்து தெரியுது. ஏன்னா இவ்வளோ நாள் நாம ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் பார்த்ததுக்கான விஷயங்களும், இன்னைக்கு உங்களோட செஷன்ல வந்த விஷயங்களும் வேற ஒரு தேடலை நோக்கிய பயணமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் சார். வாழ்த்துக்கள் சார். இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு நிகழ்வை கொடுத்துருக்கீங்க. இந்த காலை வேலை இன்னும் சிறப்பா இருக்கும். எதையாவது நோக்கி தேடிட்டு இருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்போர்ட்ஸ் பேட்ரியாட்டிசத்துக்கான ஒரு ஸ்பிரிட் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுட்டு நம்ம வாழ்க்கையில பயணிக்கிறது அது வந்து சந்தோஷமான அனுபவம் அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. நம்ம மிகச்சிறந்த ஒரு உடல் என்னோட விளையாட விட்டதுக்கு நன்றி. ஏன்னா நான் அப்படிதான் ஓடிக்கிட்டே தெரிவேன். சாலையில இல்ல, காலையில. வாய்ப்பை கையில எடுத்துக்கிறவங்களே நீங்க தானேக்கா. தொகுப்பாளினியுடைய சகோதரி சமக்கை சிவசங்கரி அவர்கள் அக்கா, சிவசங்கரி உங்கள் வந்து செய்திக்காக அதை கூறுகிறேன். இவருடைய கவிதை மூலியமாக பின்னோட்டம் அடிக்கலாம். ஏனால் முதலில் ஆரம்பித்தது என்று கவிதையிலே ஆரம்பித்தது மிக சிறப்பான ஒரு பெரிய முன்னோட்டமாக பெரிய இருந்தது. லெஜண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது நான் வாட்டுக்கு ஜென்னா இல்லாம நம்ம லேடிஸா போயிடுறேன். என்றால் நீங்க ஆசிரியர் இல்லையா? அதுக்கு ஒரு தனி நித்யா மேமுடைய உற்சாகம் மூலமா நான் இன்னைக்கு நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். இவ்வளவு உற்சாகத்தோட காலை வேலையில இருந்து நீங்க சொன்ன மாதிரி ஓடிக்கிட்டே இருக்க அவன் மாதிரி. சின்ன பையன், அந்த தம்பி எட்டி பாக்குறானே அவன் குட்டி பையன். சோட்டாபா சுத்தால எடுக்க. அக்காவுக்கு வணக்கம். நன்றி.